இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கால்குலஸ் ஃபார்மேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட். ஆக்சுவலாக கால்குலஸ் வந்து எப்படி அட்டாச்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 4 மோட்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்டில் கால்குலஸ் அட்டாச்மெண்ட் ஆகுது. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்கானிக் பெலிக்கல் இருக்குல்ல, இந்த ஆர்கானிக் பெலிக்கல் எனாமல் சர்ஃபேஸில் இருக்குது. இந்த பெலிக்கல் வந்து பிளாக்காக மாறி அதுக்கப்புறம் கால்குலஸாக மாறுது. ரெண்டாவது என்னென்னா இந்த ஆர்கானிக் பெலிக்கல் சிமெண்டம்லேருந்து கால்குலஸாக ஃபார்ம் ஆகுது. மூணாவது வந்து மெக்கானிக்கல் இன்டர்லாக்கிங். ஸோ அந்த மெக்கானிக்கல் இன்டர்லாக்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேரியஸ் லீசன்னாலேயோ இல்லை ஒரு ரூட் ரிசர்ப்ஷன்னாலேயே கூட கால்குலஸ் ஃபார்ம் ஆகுது. சரி, கால்குலஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக கால்குலஸ்னால் என்ன? கால்குலஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டென்டல் பிளேக் இருக்குல்ல, அது மினரலைஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கால்குலஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட் பிளேக்காக இருக்குல்ல, இந்த சாஃப்ட் பிளேக் வந்து எப்படி ஹார்டன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சால்ட் ப்ரெசிபிடேஷனால் ஹார்டன் ஆக ஆரம்பிக்கும். இது எப்படி ஆரம்பிக்கும்னா 1 to 14 டேஸில் இது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேக் அக்யூமுலேஷன் ஆச்சு அப்படின்னா 48 ஹவர்ஸ்லேயே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 50% பார்த்தோம்னாக்க 2 டேஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி 60 to 90% இது 10 to 12 டேஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிடும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேக் இருக்குல்ல, இது வந்து ஏர்லி பிளேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏர்லி பிளேக் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து இருக்கும் இந்த ஏர்லி பிளேக்கில். அதுதான் கால்குலஸ் ஃபார்ம் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. எடுத்தோன்னே டைரெக்டாக கால்குலஸாக ஃபார்ம் ஆகாது. அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அங்கங்கே குட்டி குட்டியாக திட்டுத்திட்டாக ஃபார்ம் ஆகி அது வந்து மேக்ஸிமமாக அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லாக கால்குலஸாக மாறிடும். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்னால தான் கால்குலஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. கால்குலஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாமலேயுமே ஃபார்ம் ஆகும். பட் மைக்ரோ ஆர்கானிசம் ரோல் வந்து ரொம்பவே கால்குலஸ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் வெரி பேசிவாக இருக்குது. ஓகே, ஸோ சலைவானால் வர கால்குலஸ் வந்து சூப்ராஜிஞ்சிவல் கால்குலஸ்னும் பிளாஸ்மால் ஜிஞ்சிவல் செர்விக்கல் ஃப்ளூயிட்னால் வர்றதை வந்து சப்ஜிஞ்சிவல் கால்குலஸ்னும் சொல்கிறாங்க. இந்த ஏர்லி பிளாக் இருக்குல்ல, இந்த ஏர்லி பிளாக்கை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கால்குலஸ் ஃபார்மர், இன்னொன்று வந்து நான் கால்குலஸ் ஃபார்மர். அதாவது கால்குலஸ் ஃபார்மர்னா கால்குலஸ் ஈஸியாக ஃபார்ம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். நான் கால்குலஸ் ஃபார்மரில் கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கால்குலஸ் ஃபார்மரை பொறுத்தவரை பார்த்தோம்னா அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த கால்குலஸ் ஃபார்மரில் கால்சியம் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி 3% பாஸ்பரஸும் அதிகமாக இருக்கும், லெஸ் பொட்டாசியம் இருக்கும் நான் கால்குலஸ் ஃபார்மரை விட. சரி, இந்த கால்குலஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால்சியம் அயன் இருக்குல்ல, இந்த கால்சியம் அயன் என்ன பண்ணோம்னா நம்மளோட பிளேக் இருக்குல்ல, பிளேக்கில் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கால்சியம் அயன் என்ன பண்ணோம்னா இந்த கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸில் உள்ளே போய் ப்ரெசிபிடேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது கால்சியம் பாஸ்பேட் சால்ட்டாக ப்ரெசிபிடேட் ஆகும். ஸோ அந்த கால்சியம் அயன் என்ன பண்ணோம்னா இந்த கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் நம்மளோட பிளேக்குள்ளே போய் பெனிட்ரேஷன் ஆகி கால்சியம் பாஸ்பேட் சால்ட்டாக ப்ரெசிபிடேட் ஆகும். அதுக்கப்புறம் அது கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சராக மாற ஆரம்பிக்குது. ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்செல்லர் மேட்ரிக்ஸ் 2 செல்லுக்குள்ள 2 இதுக்குள்ளே இந்த மாதிரி இங்கேயே ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் பாக்டீரியா மேலேயும் பாக்டீரியா சர்ஃபேஸ்லையுமே கூட இந்த கால்சியம் பாஸ்பேட் சால்ட்டாக ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபைனலாக பாக்டீரியாவுக்குள்ளேயுமே கூட இந்த கால்சியம் பாஸ்பேட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனலாக அங்கங்கே திட்டுத்திட்டா ஃபோக்கை ஆஃப் கால்சிஃபிகேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கங்கே திட்டுத்திட்டா இந்த மாதிரி ஃபோக்கை ஆஃப் கால்சிஃபிகேஷன் நடக்கும். அது ஃபைனலாக என்ன ஆகும்னா எல்லாமே கம்பைண்ட் ஆகும். இந்த மாதிரி அங்கே திட்டுத்திட்டு நடக்கிறது வந்து அப்படியே கம்பைண்ட் ஆகி பெரிய கால்குலஸாக ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தோம்னா அந்த பேக்டீரியோட கண்டென்ட்டும் மாறும், அதே மாதிரி ஸ்டெய்னிங் குவாலிட்டிஸும் மாற ஆரம்பிக்கும். ஸோ கால்குலஸ் வந்து இன்ஸ்டேஷன் ஆகிறதும் கால்குலஸ் அக்யூமேஷன் ஆகிறதும் வந்து ஒவ்வொரு டூத்துக்குமே மாறுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு கால்குலஸ் வந்து எவ்வளோ டெபாசிட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.1 to 1.5% வந்து டெபாசிட் ஆகும். அது அப்படி நாளாக மேக்ஸிமம் ரீச் ஆகும் அப்படின்னா ஒரு 10 வீக்ஸ்லேருந்து 6 மந்த் வரைக்கும் மேக்ஸிமம் ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கப்புறம் அதோட அமௌண்ட் வந்து ரிடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் திரும்பி ஃபார்ம் ஆகும். ரீச் ஆகும், அமௌண்ட் ரிடியூஸ் ஆகும், அப்புறம் திரும்பி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் என்னென்னா ரிவர்சல் ஃபினாமினன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.